இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது வேணுமா? போதுமா, ரொம்ப திருப்தியா சாப்பிட்டோமா. இந்த விலைக்கு இவ்வளவு தரமான சாப்பாடை யாருமே கொடுக்க மாட்டாங்க. உங்க சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம். என்ன வேணும் உங்களுக்கு? இல்லம்மா போதும். பசிக்குதா? உங்களுக்கு என்ன வேணுமோ தயங்காம கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. தமிழ் ஜனமா, இவரு என்ன கேக்குறாரோ கொடுங்க. வயிறு நிறைய சாப்பிடட்டும், பணம் வாங்க வேண்டாம். பரவாயில்ல, வேணாமா. பரவாயில்லைங்க, நீங்க சாப்பிடுற ஒருவேளை சாப்பாட்டால என் தொழில் ஒன்றும் நஷ்டமாயிட போறதில்ல. சரிங்கம்மா. ஆமா, என்னம்மா? அந்த மேடம், எல்லாத்தையும் நிறுத்துங்க. இங்க இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இன்னும் 10 நிமிஷத்துல இங்க இருந்து எல்லாரும் கிளம்பணும். என்னாச்சு சார்? எதுக்கு எல்லாரும் கிளம்ப சொல்றீங்க? சார், நீங்க என்ன சொல்லி பர்மிஷன் வாங்கியிருக்கீங்க? ஃபுட் ஃபெஸ்டிவலுக்காக தான் பெர்மிஷன் வாங்கியிருக்கோம் சார். எங்க கிட்ட லீகல் லெட்டரே இருக்கு. கார்ப்பரேஷனை இன்ஃபார்ம் பண்ணிட்டோமே. நீங்க 200 பேருக்கு பர்மிஷன் வாங்கியிருக்கீங்க. ஆனா 200 பேருக்கு மேல ஏகப்பட்ட பேர் இங்க கூடி இருக்காங்க. எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு மேடம். இதுக்கு மேல நீங்க நடத்துனீங்கன்னா உங்க மேல நாங்க லீகல் ஆக்ஷன் எடுப்போம். உடனே எல்லாரும் இடத்த விட்டு கிளம்புங்க. என்ன சார், எவ்வளவு நேரம் தேடிட்டு இருப்பீங்க? பர்மிட் இருக்கா இல்லையா? இதுலதான் வச்சிருந்தேன், காணோமே. டேய் கேடி, நீ எதுவும் பாத்தியா? இல்ல மச்சான், நீ வச்ச இடத்துல தான் பேக் இருந்துச்சு. நான் எதுவும் எடுக்கல சிபி சார். அந்த பேக்ல தானே நீங்க வச்சீங்க. போட்டோ காப்பி எதுவும் இருக்கா? இல்ல. என்ன சார், பர்மிட்டா காணோமா இல்ல பர்மிஷனே வாங்கலையா நீங்க? 200 பேருக்கு பர்மிஷன் வாங்கிட்டு 2000 பேரு இவ்வளவு பெரிய கிரௌட கூட்டி நியூசன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கேட்டா நீங்க என்கிட்ட கோவப்படுறீங்க. 5 நிமிஷம் டைம் கொடுக்குறேன். திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு உடனடியா நீங்க ஷிப் பண்ணுங்க இங்க இருந்து. சார், எல்லாத்தையும் ப்ராப்பரா தான் பண்ணிருக்கோம். எங்க கிட்ட டாக்குமெண்ட் மிஸ் ஆயிருந்தாலும் உங்ககிட்ட ஒரு காப்பி இருந்திருக்கணுமே, அதை செக் பண்ணுங்க சார். சார், கவர்மெண்ட் சொன்ன எல்லா ரூல்ஸையும் 1% கூட மிஸ் பண்ணல. நீங்களே பாருங்க சார், பாருங்க. ப்ராப்பரா யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாம நடத்திட்டு இருக்கோம். இங்க பாருங்க, நீங்க எப்படி வேணாலும் நடத்துங்க. பர்மிஷன் வேணும், ரூல்ஸ் தான். தயவு செஞ்சு இடத்த காலி பண்ணுங்க. ஏமா, கடையை திடல்லே நடத்தக்கூடாதுன்னு சொல்றோம். நீங்க பாட்டுக்கு வந்து நடப்பாதையில நடத்திக்கிட்டு இருக்கீங்க. சார், அதுல உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? பிரச்சனையா? ஃபெஸ்டிவல் நடத்தக்கூடாதுமா, உங்ககிட்ட தான் பர்மிட் இல்லையே. திடலுக்கு தான் பெர்மிட் இல்ல, அதுவும் நாங்க வாங்கணும், மிஸ் ஆயிடுச்சு. ஆனா இது பார்க்கிங் ஏரியா சார். பார்க்கிங் ஏரியாவோட பெர்மிட் எங்க கிட்ட தான் இருக்கு. கேடி, அதை எடுத்துட்டு வாங்க. தமிழ், இந்தாங்க சார், நல்லா படிச்சு பாருங்க. என்ன சார், எங்க கிட்டே வா. அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் விட்டு கொடுத்துட்டுலாம் போக மாட்டோம் சார். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்க சார். கேடி, சாருக்கு 4 புட்டு 4 மசால் தோசை எல்லாத்தையும் பார்சல் பண்ணி கொடு. அப்புறம் என்ன சார், கிளம்பலாம்ல? சார், ஒரு நிமிஷம். உங்களை தூண்டி விட்டவங்க கிட்ட போய் நீங்க சொல்லுங்க, ஜனாமாவை தோக்கடிக்கிறதுக்கு புதுசா ஒரு ஆள் பிறந்துதான் வரணும்னு. இன்னைக்கு ஜனா ஃபுட்ஸ்ங்கிற நிறுவனத்துக்கு வாரிசு வந்துருச்சு. சிபி சாரையும் என்னையும் தாண்டி தான் இங்க ஜனாமாவை தொட முடியும். அடுத்த தடவை வேற ஏதாச்சும் பெஸ்டா ட்ரை பண்ண சொல்லுங்க. சூப்பர் தமிழ், கலக்கிட்ட. வந்திருக்கிற யாருக்கும் சாப்பாட்டுல குறை இருக்க கூடாது. எல்லாரையும் நல்லா கவனிங்க கேடி. ஐயோ, அவளை என்ன பண்றதுன்னே தெரியல. ஏமா, எடுத்ததான் எடுத்த. அந்த பார்க்கிங் பர்மிட்டையே சேர்த்து எடுத்துருக்கலாம்ல.
என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கா பாருமா அவ. பா அவ பார்க்கிங்ல ஃபெஸ்டிவல் நடத்துவான்னு எனக்கு எப்படிப்பா தெரியும்? அவளுக்கு உடம்பு ஃபுல்லா மூளைப்பா. எவ்வளவு பிரச்சனைய உருவாக்குனாலும் அதுக்கு ஏதாவது புது ஐடியாவை யோசிச்சு அந்த பிரச்சனையை சரி பண்ணிடுறா. அதாம்மா அவ அங்க இருக்கிறா, நம்ம இங்க இருக்கிறோம். அவளை ஏதாவது பண்ணி முடிச்சு விட்டுறணுமா? விடுங்கப்பா. இது வரைக்கும் நான் போட்ட பிளான்லயே இந்த பிளான் மட்டும்தான் ஃபெயிலியர் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் நான் போடுற பிளான்ல அவளை காலி பண்ணி விட்டுறேன். இதை இப்படியே விடக்கூடாது. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தே ஆகணும். ஜானு, இதை நான் விட போறதில்ல. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். சிபி சார், ஃபெஸ்டிவல் நடந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்துல போலீஸ் அது இதுன்னு போனா நல்லா இருக்காது. என் பேக்ல இருந்த பெர்மிட் தானா எப்படி காணாம போகும்? மச்சான் மறந்து எங்கேயாவது வச்சிருப்படா. இல்லடா, என் பேக்ல தான் வச்சேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. யாரோ பிளான் பண்ணி தான் நம்மளை அவமானப்படுத்தணும்னு அந்த டாக்குமெண்ட் திருடி இருக்காங்க. அதை யாரு திருடி இருப்பாங்கன்னு இப்போ இந்த நிமிஷம் எனக்கு தெரிஞ்சாகணும். மாப்ள, இது என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்க நேரமா? ஏற்கனவே ஃபெஸ்டிவல் சொதப்பிருச்சுன்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல போலீஸ் வந்தா நல்லாவா இருக்கும்? அசிங்கம் மாப்ள. இல்ல மாமா, இதை நான் விட போறதில்ல. நீங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க, ஆனா இப்போ வேண்டாம். கொஞ்ச நேரத்துக்கு பொறுமையா இருங்க. முதல்ல இந்த ஃபெஸ்டிவலை நம்ம நல்லபடியா முடிப்போம். என்ன முடிக்கிறது? அதான் தெருவில் தள்ளிட்டாங்களே. இனிமே என்ன இருக்கு? இதை விட அவமானம் நமக்கு தேவையா? நம்ம கம்பெனிங்கிற ஒரு பிராண்ட் இருக்கு. நம்ம பிளாட்ஃபார்ம்ல வச்சு தொழில் பண்ணிட்டு இருந்தா அந்த பிராண்ட் வேல்யூ என்ன ஆகுறது? தமிழ், எனக்கு கூட இந்த மாதிரி நடு ரோட்ல பண்றதுல விருப்பம் இல்ல. நம்ம கிளம்பலாம். நாம தோத்து போறதுதான் உங்களுக்கு தேவை. அதை மட்டும் நம்ம கொடுத்துடக்கூடாது. சிபி சார், நீங்க என்ன யோசிக்கிறீங்க? அதான் சொன்னேனே, இதுக்கு மேல இங்க நின்று அசிங்கப்பட நான் தயாரா இல்ல. வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம். நீங்க எங்க இங்க? உங்க ஃபுட் ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருக்குல்ல, அதான் நேர்ல பார்த்து வாழ்த்து சொல்லலாம்னு வந்தோம். என்ன கமிஷனரும் மேயரும் வந்திருக்காங்க? வாழ்த்த மட்டும் இல்ல மேடம், உங்க ஃபுட்டை டேஸ்ட் பண்ணவும் தான் வந்திருக்கோம். தமிழ், சீக்கிரம் சாப்பாடு கொடு. ஜனா மேடம், உங்க கை பக்குவம் அப்படியே உங்ககிட்ட வேலை பார்க்கறவங்களுக்கு இருக்கே, எப்படி மேடம்? இத்தனை வருஷமா என் கூட இருக்காங்க. இத கூட கத்துக்கலனா எப்படி?